அன்பர்களே, இன்று சனிக்கிழமை மாயனூர் ஸ்ரீ வைகுந்த பெருமாள் கோயிலுக்கு செல்வோம். விழுப்புரம் மாவட்டம் மையனூரில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. கருடாழ்வாருக்கு ஒரு சமயம் பகவானிடம் உலகில் ஏன் ஜீவன்கள் பிறக்கின்றன, அதன் பிறந்து சொர்க்கமோ நரகமோ ஏன் செல்கின்றன, இன்ப வீடாகிய சொர்க்கத்தை அடைய எவ்வித புண்ணியங்கள் தேவை, நரகத்திற்கு செல்வோர் எத்தகையவர், என்ன செய்தால் நரகத்திலிருந்து நீங்கலாம், இவை குறித்து அடியனுக்கு விளக்க வேண்டும் என்று கேட்டார். உடனே திருமால் கருணையோடு கருடனை பார்த்து சிரித்தபடி, வா, உலகை வலம் வந்தபடி பதில் சொல்லுகிறேன் என்று கருடன் மேல் ஏறிக்கொண்டார். கருடனே, நீ கேட்ட நல்ல கேள்விகள். இவை பல ஜீவராசிகளுக்கும் புரியாத ரகசியங்கள். பிறப்பவை இறப்பது உறுதி, இதை மனிதன் நினைப்பதில்லை. யமனிடம் சென்றோர் எவரும் திரும்ப இயலாது. இதை உணர்ந்து மக்கள் அறநெறிப்படி வாழ்கிறார்கள். தான தர்மங்களுடன் வாழ வேண்டும். அத்தகையோரை அவர்களது தர்மமே காக்கிடும். அறநெறிப்படி வாழ்ந்து தனக்குரிய கடமைகளை முறைப்படி செய்பவன் எல்லா விதத்திலும் மேலானவன். இவ்வுலகம் தோன்றும் போது 84 லட்சம் ஜீவராசிகள் தோன்றின. இவற்றுள் மனிதனே மேலானவன். மனிதர்கள் தன் மகத்துவம் அறியாமல் சூழ்ச்சி, சூது, வாது, மண், பொன், பொருள் ஆகிய மயக்கத்திற்கு ஆட்பட்டு பாப நெறிகளில் விழுகின்றான். இந்த பாவங்களிலிருந்து விலகி தர்ம நெறியோடும் அன்போடும் பக்தியோடும் வாழ்வோர் சொர்க்கத்தை அடைவார்கள் என்றார். கருடனுடன் பேசியபடியே வந்த பெருமாள் தாக விடாய்க்காக மலைக்குன்றில் இறங்கி தண்ணீர் கொண்டு வருமாறு கேட்டார். உடனே கருடன் ஒரு பாறையை தன் அலகால் குத்தி பாறையை பிளந்து நீர் பிரவாகம் உண்டாக்கி அதில் நீரை பெருமாளுக்கு தந்தான். தாகம் நீங்கிய பெருமாள் ஒரு சோலையில் சிறிது நேரம் சயனித்தார். இவ்விடமே இன்று ஆதி திருவரங்கம் எனப்படுகிறது. மலையில் இறங்கிய இடம் கருடமலை. இந்த மலை அமைந்துள்ள இடம் மையனூர் எனப்படுகிறது. மாதவன் தங்கியதால் மாயனூர் என பெற்றது. இங்குதான் சிறப்புமிக்க கருடமலை வைகுந்த பெருமாள் கோயில் உள்ளது. ஸ்ரீ நாராயணர் வைகுண்ட பெருமாளாக அமர்ந்துள்ள மலை இம்மலை. கருடமலை பெருமானை தரிசித்தால் அனைத்து யாகங்களும் செய்த பலனுக்கு ஈடான புண்ணியம் கிடைக்கும். கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வைகுந்த பெருமாள் திருக்காட்சி தருகிறார். கருடாழ்வாரும் சன்னதி கொண்டுள்ளார். கருடன் உருவாக்கிய நீரூற்றால் ஏற்பட்ட குளம் கருட குளம் எனப்படுகிறது. இதிலிருந்து பெருகி ஆறாக ஓடி கடலூர் அருகே கடலில் கலக்கும் நதிதான் கடில நதியாகும். திருமணப்பேறு, மகப்பேறு வேண்டியும் மனக்குறைகள் தீரவும் இங்கே மக்கள் வேண்டி நிற்கிறார்கள். திருமஞ்சனம் செய்தும் புது வஸ்திரம், துளசி மாலையும் சாற்றி பொங்கல் படைத்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். மாசி மகவிழா, பெருந்திருவிழா, ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி, கார்த்திகை தீபம், புரட்டாசி சனிக்கிழமை இங்கே விழா நாட்கள். சகல வரங்களும் அருளும் மாயனூர் ஸ்ரீ வைகுந்த பெருமாளை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.